வெல்கம் டு சமையல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமையல் வேர்ல்டில் ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ ப்ரான்ஸு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் உப்பு தேவையான அளவு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது போட்டு லைட்டாக வணக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிடலாம். ஒரு சின்ன தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடலாம். வெங்காய தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைக்கிராம்பு தூள் மிக்ஸ் பண்ணிடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ப்ரான்ஸ் உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், ப்ரான்ஸ்லேயே தண்ணி விட்டுருக்கு. இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், ப்ரான்ஸ் வெந்துருச்சு. நம்மளோட ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.